Hi students, நாம் இந்த வீடியோல SRM யூனிவர்சிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ராமாபுரத்துல லொகேட் ஆயிருக்கிற SRM யூனிவர்சிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். சோ SRM யூனிவர்சிட்டினாவே எல்லாத்துக்குமே தெரியும். அந்த யூனிவர்சிட்டி இந்தியாலே நம்பர் 1 யூனிவர்சிட்டி அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வீடியோல அந்த யூனிவர்சிட்டி என்ன ரேங்கிங்ல இருக்கு, என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, கோச்சிங் எப்படி இருக்கு, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த காலேஜ்ல நான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன், எப்படி நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீடைலா இந்த வீடியோல சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நாம பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் மோஸ்ட் காலேஜஸ்க்கான ரிவ்யூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். SRM யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா இந்தியா லெவல் ரேங்கிங்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. இதே NIRF ரேங்கிங் பாத்தீங்கன்னா 12th பிளேஸ்ல இருக்கு. NACல A++ கிரேட் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலேஜில் இருக்கிற ஒவ்வொரு கோர்ஸுமே பாத்தீங்கன்னா NBA-வால அக்ரிடேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் இந்த காலேஜ் ரேங்கிங் வைஸ்ல வேற லெவல்ல இருக்கு அப்படின்ட்டு. இப்போ ரேங்கிங் சூப்பரா இருக்கு, எனக்கு பிடிச்ச கோர்ஸ்லாம் இந்த காலேஜ் இருந்தா நான் சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கோர்சஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தம் ஸ்கிரீன்ல வரும், செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த யூனிவர்சிட்டியில கோச்சிங் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த யூனிவர்சிட்டியில படிக்கிற பசங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேட்டர்ன் ரைட்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஸ்டாஃப் ஒரு ஸ்டூடெண்ட்டை ட்ரெயின் பண்றாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களால ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண முடியும். அது பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியில வேற லெவலில் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த யூனிவர்சிட்டியில லேப்ஸா இருக்கட்டும், ஃபேக்கல்ட்டியா இருக்கட்டும், எல்லாமே ஒரு பிளஸ்ஸா தான் இருக்காங்க. ஸோ லேப்ஸ்ல அப் டு டேட் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே இருக்கு. நீங்க வெளியில போய் கத்துக்கணும், வெளியில ஏதாச்சும் கோர்ஸ் சேர்ந்து படிக்கணும், அப்படிதான் போய் கத்துக்க முடியும் லேப்ல இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை பத்தி அப்படிலாம் நீங்க கவலைப்பட தேவையில்ல. இந்த யூனிவர்சிட்டியில நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வெளியில போய் எந்த கோர்ஸுமே நீங்க படிக்க தேவையில்ல. ஏன்னா இந்த யூனிவர்சிட்டியில அவ்வளவு கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவு கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காங்க, அவ்வளவு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த காலேஜ் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் இந்த யூனிவர்சிட்டியில படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா, எல்லாம் ஓகே, கோர்சஸ் ஓகே, கோச்சிங் ஓகே, அடுத்த பிளேஸ்மெண்ட்டுக்கு வாப்போம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. பிளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியில சூப்பராகவே இருக்கும். 47 lakhs per annum வரைக்கும் ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆவரேஜா நீங்க பாத்தீங்கன்னா 7 lakhs per annum வரைக்கும் ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 625+ கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியில ஒவ்வொரு வருஷம் பல ஸ்டூடெண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு கம்பெனிஸ் வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நம்ம எப்படியுமே பிளேஸ் ஆகலாம் அப்படின்ட்டு. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா கண்டிப்பா ஃபேக்கல்ட்டிக்கு கோஆபரேட் பண்ணா போதும், உங்களை அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி பிளேஸ்மெண்ட்ல நல்ல ஒரு சேலரியோட உங்களை உட்கார வச்சிருவாங்க. அடுத்தது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வெளியில இருந்து தான் வருவாங்க, அதாவது இன்டர்நேஷனல் லெவல்ல வேற கண்ட்ரீஸ்ல இருந்து தான் வருவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த யூனிவர்சிட்டியோட ஹாஸ்டல் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பாய்ஸ் ஹாஸ்டல் தனியா இருக்கு, கேர்ள்ஸ் ஹாஸ்டல் தனியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் லெவல்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்கல்ல, அவங்களுக்கு தனியா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கு. ஃபுட் மெனுவுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சவுத்தர்ன் ஸ்டைல்ல இருக்கு, நார்த்தன் ஸ்டைல்ல இருக்கு, இல்ல ஃபாரின் ஃபுட் ஸ்டைல் எல்லாமே இருக்கு இந்த மெஸ்ல. சோ உங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட்ஸ் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க போய் சாப்பிட்டுக்கலாம். சரிப்பா, எல்லாமே ஓகேவா இருக்கு, எனக்கு இந்த யூனிவர்சிட்டியில அட்மிஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, SRM JEE ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது நீங்க அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுல நல்ல ஸ்கோர் எடுத்து நல்ல ரேங்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் வச்சு சூஸ் பண்ணிக்குவாங்க. சோ இந்த SRM JEE என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தி ஃபுல் டீடைலா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் JEE மெயின் நல்ல மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு இந்த யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். JEE ஸ்கோர் வச்சுமே அவங்க வந்து அட்மிஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா எந்த டவுட் இருந்தாலுமே சரி, அது மட்டும் இல்லாம இந்த கோர்ஸ் எடுத்தா என் ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு கோர்ஸ் பார்த்த டவுட்ஸ் இருந்தாலுமே சரி, இல்ல தமிழ்நாட்டில் எந்த காலேஜ் பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு டவுட் இருந்தாலுமே சரி, கண்டிப்பா ஸ்ரீனிவாஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நாம பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃப்ரீ எஜுகேஷனல் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச 12th படிக்கிற பசங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.